மூன்றாம் நிலை. இயேசுநாதர் 1ஆம் முறை கீழே வீழ்கின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். கற்கள் நிறைந்த வழி, சுமை மிகுந்த சிலுவை, தளர்ந்து போன உடல், விரைக்கின்ற கால்கள். அவர் முகம் குப்புற நிலத்தில் வீழ்கின்றார். கால் முட்டுகள் உடைந்து இரத்தம் வழிகின்றது. யூதர்கள் அவரை ஏளனம் செய்கின்றார்கள். படை வீரர்கள் அடிக்கிறார்கள். மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. அவர் வாய் திறக்கவில்லை. நான் நடக்கின்ற வழிகளில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்தார்கள். நான் வலப்புறம் திரும்பினேன். என்னை அறிபவர் யாருமில்லை. ஓடி ஒளிந்து கொள்ள இடமும் இல்லை. என்னை காப்பாற்ற யாருமில்லை. அவர் நம்முடைய சுமைகள் சுமக்கின்றார். நமக்காக அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நான் சுமக்கின்ற சிலுவைக்கும் சுமை உண்டு. பல வேளைகளில் சிலுவையோடு நானும் வீழ்ந்து போகிறேன். மற்றவர்கள் அதை கண்டு ஏளனம் செய்து என் வேதனை அதிகரிக்கின்றார்கள். ஆண்டவரே, எனக்கு வீழ்ச்சிகள் ஏற்படும் போது என்னை நான் கட்டுப்படுத்த என்னை கற்பித்தருளும். சிலுவை சுமக்க வலமின்றி தளரும் போது எனக்கு உதவியாக இருந்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறையன்னே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித இறையன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.